எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க சுவாமி. அதுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில சுவாமி நாங்கள் ஒருமித்து நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக இணைந்து தகப்பனே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, துதிப்பதற்கு, ஸ்தோத்தரிப்பதற்கு நீங்க எங்களுக்கு பாராட்டியிருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்கு எங்களுக்கு இந்த காலை பொழுதை கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா இன்னும் அநேகரை இந்த குழுவில நீங்க கூட்டி சேர்க்க போகிற தயவிற்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதற்கு அப்பா உங்களுடைய அப்பா சுவாமி நாங்கள் அப்பா நீங்க செய்திருக்கிற எல்லா நன்மைகளையும் நினைத்து நாங்கள் அப்பா உண்மையான இருதயத்தோடு உங்களை துதிப்பதற்கு எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. கண்களை ஏறெடுப்பே மாமே நேராயின் கண்களை ஏறெடுப்பே விண்மண் உண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னில்லா ஒத்தாசைத்தனுக்கே வரும் கண்களை ஏறெடுப்பே காலை தள்ளாட ஒட்டா ஊரங்காது காப்பவர் காலை தள்ளாட ஓட்டா வேலையில் நின்று இஸ்ரவேலரை காப்பவர் வேலையில் நின்று இஸ்ரவேலரை காப்பவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காதவர் கண்களை ஏறெடுப்பே மாமேடும் நேராயின் கண்களை ஏறெடுப்பே பக்தர் நீலல்லவரே என்னை ஆதரித்திடும் பக்தர் நீலல்லவரே எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது எக்கால நிலைமையும் என்னை சேதப்படுத்தாது முக்காலம் நின்றென்னை நற்காவல் புரியவே கண்களை திறந்துப்பே எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கிய எல்லா தீமைகட்கும் பொல்லா உலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடொரு கண்களை ஏறெடுப்பேன் மாமீது நேராய் கண்களை ஏறெடுப்பேன். ஆம் சுவாமி. அப்பா எங்களுடைய இருதயத்தின் கண்களை அப்பா உங்களுடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம் சுவாமி. அப்பா எவ்வளவு நன்மைகள், கிருபைகள், இரக்கங்கள், தயவுகள் அப்பா நீங்க எங்களுக்காக பாராட்டி வருகிற தயவுகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது சுவாமி. எங்களுக்கு நீங்க கொடுத்து வருகிற நன்மைகள், உங்களுக்கு பாராட்டுகிற அப்பா ஆசீர்வாதங்கள் அது எவ்வளவு விசேஷித்தவைகளா இருக்கிறது சுவாமி. எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து இப்பொழுது அப்பா உங்களுடைய சமூகத்துல அப்பா மிகுந்த மனமகிழ்ச்சியோடு மனத்தாழ்மையோடு அப்பா உங்களிடத்துல நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், புகழுகிறோம், போற்றுகிறோம் சுவாமி. அப்பா எத்தனையோ இக்கட்டுகள், நெருக்கடிகள், வெள்ளம் போல மலையை போல பிரச்சனைகள் எங்களை சூழ்ந்து வளைந்து கொண்ட போதெல்லாம் சுவாமி அப்பா உங்களுடைய கரம் மாத்திரமே எங்களை அப்பா தாங்கி பிடித்தது, எங்களை ஏந்தி சுமந்தது, எங்களை காத்து அப்பா வழி நடத்தினது சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே எங்களுடைய கால்கள் தள்ளாதாரபடிக்கு அப்பா எங்களுடைய பிரச்சனைகளுக்குள்ளாக நாங்கள் மூழ்கி போய் விடாதபடிக்கு உங்களுடைய கரத்தை நீட்டி எங்களை ஒவ்வொரு நாளும் தூக்கி பிடித்து எங்களை அப்பா சுவாமி எவ்வளவாய் அப்பா அருமை எங்களை வழி நடத்துறீங்க. அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே எங்களை அப்பா உறங்காது எங்களை ஒவ்வொரு நாளும் காப்பவரா இருக்கிறீங்க அப்பா சுவாமி. எங்களுக்கு முன்னும் பின்னுமாக இருந்து அப்பா நீங்க வேலையடைத்து எங்களை பாதுகாக்கிறீங்க தகப்பனே. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உங்களுடைய சமூகமானது எங்களுக்கு முன்பாக இருந்து எங்களை வழிநடத்துகிற தயவிற்காய் நன்றி சுவாமி. அப்பா இந்த பொல்லாத உலகத்துல நாங்க எத்தனையோ சம்பவங்கள், எத்தனையோ விதமான விபத்துகள், அகால மரணங்கள், இயற்கை சீரழிவுகள், பேரழிவுகள் என்று நாங்கள் எத்தனையே நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. பஞ்சம், பட்டினி, கொலைகள், தற்கொலைகள் அப்பா இப்படி நாங்கள் போதைப் பொருளுக்கு
எத்தனையோ பேர் அடிமையாகி தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வது, எத்தனையோ பாவங்களுக்குள்ளாக சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற அப்பா அந்த பொல்லாத உலகத்தின் அப்பா மக்களுக்கு அப்பா இடையில தான் நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகளோடு காணப்படுகிறாங்க. எத்தனையோ வியாதிகள்ல சிக்குண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. எத்தனையோ விதமான மரணங்கள் அப்பா, எத்தனையோ விதமான வேதனைகளுக்குள்ளாக அப்பா எத்தனை ஜனங்கள் வாடிக்கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. அப்பா எத்தனையோ அழிவுகளுக்கு மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே. அப்பா இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சுவாமி, அப்பா எந்த விதமான நாச மோசங்களும், பாவங்களும், எந்த விதமான அப்பா சுவாமி இக்கட்டுகளும், நெருக்கடிகளும், இயற்கை அழிவுகளும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, வாதைகளும், பொல்லாப்புகளும் எங்களுக்கு நேரிடாதபடிக்கு, அப்பா தகப்பனே உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக அல்லவா எங்களை மூடி மறைத்திருக்கிறீங்க. அப்பா நல்ல ஒரு சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீங்களே. எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாதபடிக்கு, எந்த விதமான வேதனைகளும் இல்லாதபடிக்கு, அப்பா எந்த விதமான பலவீனங்களும் எங்களை அணுகாதபடிக்கு, மேற்கொள்ளாதபடிக்கு, அப்பா சத்துருவின் தந்திரங்கள், கிரியைகள் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, அப்பா ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை எந்த வண்ணமாய் தன்னுடைய செட்டைகளுக்குள்ளாக மூடி மறைத்து காக்குமோ, அப்படியே சுவாமி உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாக எங்க ஒவ்வொருவரையும் நீங்க மூடி மறைத்து அப்பா எங்களை பாதுகாக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் கோடான கோடி நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒருவேளை இதற்கெல்லாம் நாங்கள் தகுதியானவர்களோ, மேன்மையானவர்களோ கிடையாது சுவாமி. அப்பா தகப்பனே எங்களுக்கு தகுதி என்றோ, மேன்மை என்றோ, நீதி என்றோ எண்ணப்படுவதற்கு எதுவுமே கிடையாது தகப்பனே. நீங்க எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பு, நீங்க எங்கள் மீது வைத்திருக்கிற கருணை, இரக்கம், தயவு, பாசம், அது மாத்திரமே எங்களை தாங்கி பிடிக்கிறது. உங்களுடைய விலை மதிக்க முடியாத அந்த அன்பிற்காய், கருணைக்காய், கிருபைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனே எந்த சூழ்நிலையிலும் அப்பா தகப்பனே அப்பா எங்களை எந்த விதமான அப்பா சுவாமி போராட்டங்களும், எந்த விதமான அப்பா சுவாமி இக்கட்டான அப்பா சூழ்நிலைகளும் அப்பா தகப்பனை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, எல்லாவற்றிலிருந்தும் நாங்கள் ஜெயம் பெறுவதற்கு, எல்லா பலவீனங்களையும் அப்பா நாங்கள் மேற்கொள்வதற்கு, அப்பா சுவாமி சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் தாண்டி ஜெயிப்பதற்கு, சத்துருவை அப்பா நாங்கள் ஜெயிப்பதற்கு எங்களுக்கு நீங்க நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறீங்க, நல்ல பலனை கொடுக்கிறீங்க, நல்ல ஆலோசனைகளை கொடுக்கிறீங்க சுவாமி. எங்களுக்கு நீங்க அப்பா உற்ற துணையாக இருந்து எங்களை ஆற்றி தேற்றி வழி நடத்துகிற தயவிற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு அப்பா சுவாமி ஒரு அப்பா தகப்பனே அப்பா வல்லமை உள்ளதா இருந்து அப்பா சுவாமி எல்லா நேரங்களிலும் அப்பா உங்களுடைய வார்த்தைகள் தானே சுவாமி எங்களை வழி நடத்துகிறது. அதற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எத்தனையோ நேரங்கள் எங்களுடைய ஆத்துமா தொய்ந்து போய் அப்பா அப்பா அது அப்பா இல்ல அப்பா சுவாமி என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாதபடிக்கு எங்களுடைய சூழ்நிலைகள் நிமித்தமாய் அப்பா இழைத்து போன போதெல்லாம் சுவாமி உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரமே அப்பா எங்களுடைய ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க கூடியதா இருந்து வருகிறது சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, யாக்கோபின் தேவன் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம், யாக்கோபின் தேவனே அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம், கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே, கலக்கமில்லை, பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே, நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, அமர்ந்திருந்தே வருகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன், அமர்ந்திருக்கிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன், தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன், தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே
கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர். காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். காலைதோறும் புதிய கிருபை தருகிறேன். காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறேன். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினான், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவேன். வலப்புறம் இடப்புறம் நான் விலகினான், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவேன். நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆம் சுவாமி. அப்பா, எங்களுடைய பலன், எங்களுக்கு அடைக்கலம், தஞ்சம், கோட்டை, அப்பா நாங்கள் நம்பி இருக்கிற கேடகம் எல்லாமே நீங்க தான் சுவாமி. அப்பா, எங்களை சுற்றி நின்று காக்கிற கண்மலையா எங்களுக்கு நீங்க காணப்படுகிறீங்க. எங்களை வேலையடைத்து பாதுகாக்கிற கண்மலை சுவாமி. உயர்ந்தவர், சிறந்தவர், உன்னதமான தெய்வம் தகப்பனே. சர்வத்தையும் படைத்த அப்பா, சர்வ வல்லமை அப்பா தகப்பனாகிய உங்களை அப்பா எங்களுக்கு சொந்த தெய்வமாக நாங்கள் பெற்றிருப்பது எங்களுக்கு எவ்வளவு பெரிய அப்பா தகப்பனை பாக்கியம். எங்களையும் ஒரு சிறு கூட்டமாக நீங்க முன்குறித்திருக்கிறீங்களேப்பா. அப்பா சுவாமி, உங்களுடைய அப்பா விலை மதிக்க முடியாத இரத்தத்தினாலே எங்களை அப்பா சுவாமி எங்களை நீங்க அப்பா ரட்சித்து எங்களை பிரித்தெடுத்து அப்பா உங்களுக்கு அப்பா தகப்பனை பிள்ளைகளாக எங்களை நீங்க சேர்த்து கொண்டிருக்கிற தயவிற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்க எங்க வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான், உங்களுடைய கரம் எங்க வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் சுவாமி நாங்கள் எந்த பயமும் இல்லாம, எந்த கலக்கமும் இல்லாம அப்பா சுவாமி நாங்கள் எப்பொழுதும் சுவாமி அப்பா ஒரு பலத்தோடு, ஒரு விசுவாசத்தோடு, ஒரு அப்பா நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறோம் சுவாமி. அப்பா தகப்பனை நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து அப்பா அந்த சோர்வுக்குள்ளாக மூழ்கி போய் விடாதபடிக்கு, பிரச்சனைகளை கண்டு அப்பா பலவீனங்களை கண்டு அப்பா நாங்கள் அப்படியே நின்று விடாதபடிக்கு அப்பா நீங்க எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறதுனாலதான் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம். அப்பா, அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தைகள் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆற்றி தேற்றி எங்களை பலப்படுத்துகிற தயவிற்காய் நன்றி தகப்பனே. பயங்கள் அப்பா, நெருக்கங்கள் அப்பா, எங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எங்களை பயமுறுத்திய போதெல்லாம் சுவாமி என்ன செய்ய போகிறோமோ, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, நம்மளுடைய பொருளாதாரத்துல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே அப்படி என்று நாங்கள் யோசித்து திகைத்து அப்பா மனம் குமரி கொண்டு இருக்கிற நேரங்கள் எல்லாம் சுவாமி அப்பா பயப்படாதே, பயப்படாதே மகளே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நான் உன்னை நினைத்திருக்கிறபடியால் நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னை அப்பா உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று அப்பா சுவாமி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்க தைரியம் கொடுக்குறீங்களேப்பா. சோர்ந்து போன நேரத்துல எல்லாம் உங்களுடைய வார்த்தைகள் மாத்திரம் அல்லவா எங்களை திடப்படுத்தினது. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, கண்ணின் மணியை போல அப்பா சுவாமி எவ்வளவு அருமையாய் அப்பா ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எவ்வளவு பத்திரமாக, எவ்வளவு பாதுகாப்பாக அப்பா எவ்வளவு நேர்த்தியாய் பாதுகாத்து வளர்ப்பாளோ அதே போல சுவாமி அதை விட பல மடங்கு எங்க ஒவ்வொருவரையும் அப்பா சுவாமி நீங்க அப்பா எவ்வளவு கிருபையாய் அப்பா எங்களை வழி நடத்துறீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க சுவாமி. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய புது கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் எங்களை நிறைத்து அப்பா எங்களுடைய அத்தியாவசியமான அப்பா தேவைகள் எல்லாம் சந்தித்து குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் நீங்க முன்னின்று எங்களை வழி நடத்துகிற தயவிற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுக்கு ஆலோசனை கர்த்தராக இருந்து அப்பா எங்களுடைய குடும்ப காரியங்களை எங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அப்பா எங்களை நல்வழிப்படுத்துகிற தயவிற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நீங்க அப்பா நல்ல மேய்ப்பராக எங்களோடு கூட இருந்து அப்பா நாங்கள் எங்கேயும் அப்பா எங்களுடைய பாதைகள் நாங்கள் சிதறி போய் விடாதபடிக்கு, கரடு முரடான பாதைகளையும் கோணலான பாதைகளையும் நாங்கள் சென்று விடாதபடிக்கு தகப்பனே நீங்களே எங்களுக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து அப்பா எங்களை வழி நடத்துறீங்களே. அதற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி.
ஒருவேளை அப்பா நாங்கள் மாம்சத்தின்படி எங்களை அப்பா நாங்கள் பாவங்களுக்கோ குறைவுகளுக்கோ இடம் கொடுக்கிற நேரங்கள் எல்லாம் சுவாமி, பாவத்திற்கு அப்பா நாங்கள் இடம் கொடுக்கிற நேரங்கள் எல்லாம் தகப்பனே, மீண்டுமா எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அப்பா நாங்கள் செய்வது பாவம், அப்பா நாங்கள் செய்கிற செயலோ எங்களுடைய சிந்தனைகளோ பாவங்கள் வருமே ஆனால் அதையெல்லாம் நீங்க எங்களுக்கு உணர்த்தி அப்பா சுவாமி உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து மீண்டுமாய் அப்பா சுவாமி நாங்கள் பாவத்திலிருந்து அப்பா நாங்கள் விடுதலை பெறுவதற்கு அப்பா சுவாமி நீங்க கிருபை பாராட்டுறீங்க. அதே பாவத்தை நாங்கள் மூழ்கி விடாதபடிக்கு மீண்டுமா இந்த பாவ சேற்றிலிருந்து எங்களை கழுவி சுத்திகரிக்கிறீங்க சுவாமி. அதற்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா தகப்பனே, எங்களை செவ்வையான பாதையில வழி நடத்துற தெய்வமே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கிருபையின் கரமானது எங்களை வழி நடத்துகிறதப்பா. அதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து இன்னுமாய் கூட தகப்பனே, உலக வாழ்க்கையில மட்டுமல்ல, குடும்ப வாழ்க்கையில மட்டுமல்ல சுவாமி, எல்லாவற்றுக்கும் மேலாக அப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அப்பா நாங்கள் நல்ல ஒரு அப்பா சுவாமி அப்பா குணசாலியான பெண்களாக, புத்தியுள்ள பெண்களாக, இன்னும் சாட்சியுள்ள பெண்களாக அநேகருக்கு முன்பாக அப்பா தகப்பனை நாங்கள் சாட்சியாக காணப்படுவதற்கு ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அப்பா கிருபையும் ஞானத்தையும் அப்பா புத்தியையும் கொடுத்து எங்களை இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இன்னும் இதை பொறுப்பெடுத்து நடத்துகிற செல்வி சிஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் அதிகமாய் அப்பா தகப்பனை அவங்க அப்பா உற்சாகமாக உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு இன்னும் அவங்களை அதிக பலப்படுத்துங்க. இன்னும் ஆத்துமாக்களை அதிகமாய் கொடுத்து அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிற தெய்வம் அப்பா. அவங்களுடைய மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுங்கப்பா. வாஞ்சுகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுங்க சுவாமி. அப்பா அந்த குழுவுல பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களையும் அறிந்திருக்கிற தெய்வம், ஏற்ற காலத்துல ஏற்ற பலனை கொடுக்கிற தெய்வம், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாளின் மீதியான வேளையும் நீங்களே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.